ஹே கைஸ், ரொம்ப நாளாகவே இந்த டவுட் என் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்குது. நான் யாருக்குன்னா கேட்கணும்னு நினச்சேன். பட் யார்கிட்டயுமே கேட்கல இது வரைக்கும். ஃபஸ்ட் டைம் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஸோ இது வந்து எனக்கான கொஷின் மட்டும் இல்லை. இந்த மாதிரி கொஷினில் எனக்கு மட்டும்தான் தோணல, இல்லை உங்களுக்கும் தோணுச்சான்னு சொல்லுங்கள். மேபி நிறைய பாய்ஸுக்கு மென்ஸுக்கு இந்த கொஷின் மைண்டில் வந்து போயிருக்கலாம். ஸோ உங்களோட ஆன்சர் கேட்க கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உமன் மற்றும் செலிப்ரிட்டி மட்டும்தான் யூஸ் பண்ணணுமா? செகண்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப காம்ப்ளிகேட்டட். அது நமக்கானது இல்லையா? இதுக்கான ஆன்சர் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும் தான் இது தோணுச்சா இல்லை உங்களுக்கும் தோணுச்சான்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சுக்கணும். அதுக்கான ஆன்சர் நீங்கள் தான் சொல்லணும். இந்த கொஷின் நான் உங்ககிட்ட ஏன் கேட்குறேன்னா, ரீசெண்டாக என்னோடய லைஃப்பில் ஒரு விஷயம் நடந்துச்சு. 1 இயருக்கு அப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்டை மீட் பண்ணேன். அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டே இருந்தோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட் அண்ட் ஸ்கின் கேர், ஸோ அந்த மாதிரி டாபிக் வந்துச்சு. நான் வந்து அவங்கக்கிட்ட ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்ததுக்கும் இப்போ பார்த்ததுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. லைக் லாஸ்ட் இயர் நான் உங்களை பார்க்க சொல்ல உங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ், அது இல்லாமல் டார்க் சர்க்கிள், ஒரு மாதிரி ட்ரையாக இருந்துச்சு. பட் இப்போ வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நான் சோப் யூஸ் பண்ணுறதில்ல, அதுக்கு பதிலாக ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறேன். லாஸ்ட் 6 to 7 மந்த்தா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஓகேங்க, நல்லா பெட்டராக இம்ப்ரூவ் ஆகிருக்கு உங்களோட ஸ்கின். கம்பேர்ட் டு 1 இயருக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின்னும் இப்போ இருக்கிற ஸ்கின்னும் ரொம்ப ரொம்ப பெட்டராகவே இருக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா நானும் சொன்னேன், இந்த மாதிரி லாஸ்ட்டு 10 to 20 டேஸாக நானும் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன், எனக்கும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதுங்க சொல்லிட்டு சொன்னேன். அப்படியான்னு சொல்லிட்டு கேட்டாங்க. அப்பயும் அவங்களோட ஃபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரியாக்ஷன் தெரிஞ்சது. நெக்ஸ்ட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நானும் இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தேன். அதுவும் ஸ்கின் கேர் ஜெல் மாதிரி தான், அதுவும் ரைஸ் வாட்டரில் தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. வைட்டமின் இ டேப்லெட்லாம் போட்டு. ஆமாங்க நானும் பார்த்தேன்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அவங்க சடனாக ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. நீ பையன் தானே, உனக்கு எதுக்கு இது, நீ எதுக்கு இதெல்லாம் யூஸ் பண்ணுற, நீ எதுக்கு அதெல்லாம் பார்க்குற, நீ எதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுறன்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி மாடுலேஷனில் கேட்டாங்க. நான் ஒரே விஷயம் தான் அவங்ககிட்ட சொன்னேன். உங்களோட ஸ்கின், உங்களோட ஹேர் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி என்னோடய ஸ்கின், என்னோடய ஹேர் ரொம்ப ரொம்ப எனக்கு முக்கியம். உங்களுக்கு எப்படி உங்களோட ஸ்கின்னை நல்லா வச்சுக்கணும், உங்களோட ஹேர் நல்லா வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் எனக்கும். என்னோடய ஸ்கின், என்னோடய ஹேர் நல்லா இருந்தால் தான் எனக்கு என் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். ஸோ அதனால தாங்க நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். உடனே அந்த டாபிக் விட்டு வேறு டாபிக் போய்ட்டோம். ஆனால் அப்போவே அவங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். நான் இந்த மாதிரி ட்ரை பண்ணலான்னு இருக்கேன். இது வரைக்கும் எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ணலை. பட் இதுக்கப்புறம் நீங்கள் சொன்னதுக்காகவே ஒரு சில ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு என்னோடய ஸ்கின்னை நான் பெட்டராக பார்த்துக்க போகிறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். அது மட்டும் இல்லை, அது ஒரு வீடியோவாக மேக் பண்ணி நான் என்னோடய சேனல்லே அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொன்னேன். இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா மென்னுக்குமே மேக்ஸிமம் நடந்திருக்கும். நீ பையன் தானே, உனக்கு எதுக்கு இது, உனக்கு எதுக்கு அது, நீ எதுக்கு இதை யூஸ் பண்ணுற, நீ எதுக்கு அதை யூஸ் பண்ணுறன்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய கேட்டுக்கலாம். நிறைய பேர் வீட்டில் இதை நடந்திருக்கலாம், தெரிஞ்சவங்க யாருனா கேட்டிருக்கலாம். ஸோ நம்ம ஸ்கின், நம்ம பாடி, ஸோ நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ நம்மளை நம்ம எப்படி பார்த்துக்கிறோமோ அதுதான் எல்லாருக்கிட்டையும் ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்மளை நம்ம ஒழுங்காக பார்த்துக்கிறதுனாலே நிறைய விஷயத்தை நம்ம அஃபெக்ட் ஆகும். ஒய் ஸ்கின் கேர் இஸ் மேட்டர்? ஸ்கின் கேர் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட ஸ்கின்னை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி தான் ஸ்கின் கேர். ஸோ எல்லாருமே ஜென்ரலாக தெரிஞ்சது தான். அது ஏன் அவ்வளோ முக்கியமானு கேட்டால், ஆமாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அதுதான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நம்மளோட ஃபேஸில் வந்து டார்க் சர்க்கிள், அக்னி, அன்இவன் ஸ்கின் டோன், ட்ரை ஆகும், ஆயிலாகவும் இருந்தால் நமக்கு நம்மளை பிடிக்குமான்னு சொல்லிட்டு நீங்களே சொல்லுங்கள். ஸோ சத்தியமாக சொல்கிறேன், நம்மளுக்கு நம்மளே பிடிக்காது. ஸோ நமக்கு நம்மளே பிடிக்கலன்னா வேறு யாருக்கு நம்மளை பிடிக்கும்? ஸோ நம்மளோட ஸ்கின்னு, நம்மளோட ஹேரு, நம்மளோட க்ரூமிங், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே தான் நம்மளோட கான்ஃபிடென்ட்டு, நம்மளோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன். அடுத்தவங்க பார்த்த உடனே ஓகே போய் பேசலாம், போய் மீட் பண்ணலாம், ஓகே நல்லா இருக்கான். ஒரு ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் தான் பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நம்ம ஃபேஸ், நம்மளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நம்மளோட க்ரூமிங் ஸ்டைல் எல்லாமே இன்பில்ட் ஆனது. ஸோ இது 3 இருந்தால் தான் ஒருத்தவங்க வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. உங்களை பற்றி அவங்களுக்கு தெரியாது, நீங்கள் எப்படி பேசணும்னு தெரியாது, உங்களோட கேரக்டர் என்னன்னு தெரியாது. பட் உங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களோட லுக், உங்களோட க்ரூமிங், உங்களோட ஸ்கின், உங்களோட ஸ்டைலை வச்சு தான் அவங்க வந்து உங்ககிட்ட பேசுறது ஃபஸ்ட்டு வந்து பேசுவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஸ்கின், 5 டைப்ஸ் ஆஃப் ஸ்கின் இருக்குது. ஆயில் ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின், ட்ரை ஸ்கின், நார்மல் ஸ்கின், அதோட வந்து பார்த்தீங்கன்னா கம்பைன் ஸ்கின். கம்பைன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் ஸ்கின்னும் ட்ரை ஸ்கின்னும் கலந்த மாதிரி சில பேருக்கு இருக்கலாம் ஃபேஸில். சில இடத்துல ஆயிலாக இருக்கும், சில இடத்துல ட்ரையாக இருக்கும். ஸோ சில பேருக்கு இருக்கலாம். ஹவு டு பில்ட் பேசிக் ஸ்கின் கேர் ரொட்டீன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா 3 விஷயம் தாங்க. ஒரு நல்ல ஃபேஸ் வாஷ், இல்லை ஒரு நல்ல கிளின்சர். கிளின்சர் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை ஸ்கின், சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கவங்க யூஸ் பண்ணலாம். ஃபேஸ் வாஷ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் ஸ்கின், அதர் ஸ்கின் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மாய்ஸ்சரைசர் ஆர் சீரம். மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஸை, நம்மளோட ஸ்கின்னை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கும். உங்களுக்கு ஆயில் ஸ்கின்னாக இருந்தால் அதை கொஞ்சம் தடுக்கும், ஆயில் வராத அளவுக்கு வெளியே. உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் கொஞ்சம் ஈரப்பதத்தோடு உங்களோட ஸ்கின்னு தெரிகிற மாதிரி இருக்கும். மாய்ஸ்சரைசர் வந்துச்சுன்னா நம்மளோட ஃபேஸை கொஞ்சம் க்ளோவாக காட்டும். மாய்ஸ்சரைசரோட சீரத்தில் நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. பட் நான் இப்போதைக்கு மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் யூஸ் பண்ணுறேன்.
தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. எல்லாமே யூஸ் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே இதை வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணணும். ஒரு நல்ல சன்ஸ்க்ரீன். ஸோ ஏன் நான் அடித்து சொல்கிறேன்னா சன்ஸ்க்ரீன் அவ்வளோ முக்கியம். நம்மளோட ஸ்கின்னை சன்னிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயம் பண்ணணும் சன்ஸ்க்ரீன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு சன்ஸ்க்ரீனை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியாது. பட் இது மூணுமே மஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். உங்களோட ஸ்கின் இம்ப்ரூவ் ஆகிறத நீங்களே பாருங்கள். அது உங்களுக்கு தனி ஒரு லுக்கு கொடுக்கும், தனி ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்கும். உங்களோட ஃபேஸ் ஷேப்பே வந்து தனியாக என்ஹான்ஸ் பண்ணி காமிக்கும். ஸோ அதனால் மஸ்ட்டு இது மூணுத்தையும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி 3 போனஸ் டிப்ஸு. டோன்ட் எக்ஸ்பெக்ட் இன்ஸ்டன்ட் ரிசல்ட். ஸோ இன்றைக்கே கிடச்சிருந்தாலும் நாளைக்கே கிடச்சிடும். ஆஃப்டர் 10 days ஆர் 20 daysக்குள்ளே கிடச்சிருந்தா கிடைக்காது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா மினிமம் 30 to 60 days யூஸ் பண்ணால் தான் அதோட பொட்டென்ஷியல் நம்மளுக்கு தெரியும். அட்லீஸ்ட் 60 to 70% ஆஃப் அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு தெரியும். அதை யூஸ் பண்ணால் ஓகே சேஞ்ச் ஆகிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம 10 days 20 days யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு ரிசல்ட் கிடைக்கல அப்படின்னா நம்ம விட்டுட்டா அது நம்மளோட தப்பு தான். அது ஃபுல்ஃபில்லாக அது கிடைக்காது. ஸோ தேர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா போதுமான தூக்கம், போதுமான தண்ணி. ஸோ மினிமம் 7 to 8 hours தூங்குங்க. மினிமம் 3 liter வாட்டர் டெய்லி நம்ம ட்ரிங்க் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. ஹாய், எல்லாம் எப்படி இருக்கீங்க? பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இந்த வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ எனக்கு. இது வரைக்கும் நான் இந்த மாதிரி வீடியோ ட்ரை பண்ணதே இல்லை. ஃபஸ்ட்டு ஒன்று ஒரு ப்ராடக்ட்டை நான் ரிவ்யூ பண்ண போகிறேன். ஸோ செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறது அந்த ப்ராடக்ட்டை. ஜென்ரலாகவே மேக்ஸிமம் ஆஃப் த பசங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஸ்கின்னை பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ க்ரூமிங்கே பெருசாக கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதர் திங்ஸ் லைக் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நிறைய விஷயத்தில் நம்ம பசங்க அப்படி தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் பசங்க வந்து பார்த்திங்கன்னா தனக்காக பெருசாக செலவு பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அப்படியே செலவு பண்ணாலும் ட்ரெஸ், ஷூஸ் அதுதான் மேக்ஸிமம் த செலவாக இருக்கும். அதை தாண்டி பார்த்திங்கன்னா மொபைல், பைக்ஸ், அதர் திங்ஸ், ஸோ எலக்ட்ரானிக் டிவைஸ், ஸோ அதில் தான் மேக்ஸிமம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. 70 to 75% பீப்புளில் நானும் ஒருத்தன். ஏன்னா என்னை பெருசாக நான் கேர் எடுத்து பார்க்க மாட்டேன். க்ரூமிங்னா வந்து பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் முடி வெட்டணும், ஸோ பீடு ஒழுங்காக வச்சுக்கணும், அதுதான் நான் க்ரூமிங் நினச்சிட்டு இருந்தேன் ஒரு சில இயர் பிஃபோர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே எனக்கு தெரியும். க்ரூமிங்னா என்ன, ஸ்கின் கேர்னால் என்ன, நம்ம எப்படி வச்சுக்கணும், ட்ரெஸ் எப்படி போடணும், இந்த பேண்ட்டுக்கு இந்த ஷர்ட் கரெக்டாக இருக்குமா, இல்லை இந்த ஷர்ட்டுக்கு இந்த பேண்ட் கரெக்டாக இருக்குமா, ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்த அனலைஸ் பண்ணி தான் இப்போ நான் நிறைய விஷயம் போடுறேன். அதுக்கு முன்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக க்ரூமிங் நாலேஜ்லாம் இருக்காது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயம் நான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கேன். என்னோடய கம்யூனிகேஷன், ஒருத்தவங்களோட எப்படி இன்ட்ராக்ட் ஆகணும், ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ வந்து இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை பெருசாக கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டோம். ஸோ அதில் நானும் ஒருத்தன் தான். லாஸ்ட் இயர் வரைக்கும் நான் பெருசாக என்னோடய ஸ்கின்னை கேர் எடுத்து பார்த்துக்க மாட்டேன். பட் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு என்னோடய ஸ்கின் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணுச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வரணும்னா நம்மளோட லுக்கு நல்லா இருந்தால் தான் கான்ஃபிடென்ட் வரும். ஸோ நம்மளை நம்ம அழகாக வச்சுக்கணும், நம்ம ட்ரெஸ்ஸிங் நல்லா பண்ணணும், பியர்டு, முஸ்டாக் எல்லாம் கரெக்டாக இருக்கணும் பார்ப்போம். அதோட நம்மளோட பாடி ஹேரை ரிமூவ் பண்ணுறது, ஸோ நிறைய விஷயம் இருக்குது. இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. ஸோ அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் அங்கே தெரியும். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள். அது வந்து உங்களை நீங்களே புதுசாக பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு ரொட்டீன், ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணலான்னு இருக்கேன். அது வேறு எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பெருசாக எந்த ஒரு ஸ்கின் ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணதில்லை. சன்ஸ்க்ரீனோ இல்லை ஃபேஸ் வாஷோ இல்லை சீரம் எதுவுமே யூஸ் பண்ண கிடையாது. ஃபஸ்ட் டைம் நான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். இது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ப்ரதரோ இல்லை என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா வச்சுருந்தா மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 times யூஸ் பண்ணியிருப்பேன். அதுவும் ஃபேஸ் வாஷ் மட்டும்தான். சன்ஸ்க்ரீன் கூட இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதும் கிடையாது, அதை பார்த்ததும் கிடையாது. என்னோடய சர்க்கிளில் பெருசாக யாரும் வந்து பார்த்திங்கன்னா சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் ஃபேஸ் வாஷ் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதுவும் இந்த நெவியா ஃபேஸ் வாஷ். ஸோ அதுதான் ஒரு மேக்ஸிமம் 3 times யூஸ் பண்ணியிருக்கேன் 5 timesல. லைஃப்பில் ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா நான் சன்ஸ்க்ரீனும் ஃபேஸ் வாஷும் வாங்கியிருக்கேன். அது இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு பண்டில் ஆஃபர் மாதிரி கிடச்சிது. டேட் வந்து பார்த்திங்கன்னா 14/5/2025. ஸோ வென்ஸ்டே. ஸோ நேற்று தான் அந்த ப்ராடக்ட்டை டெலிவரி ஆச்சு. நான் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ நம்ம எடுக்கணுமா யோசித்தேன். ஸோ எனக்கு இந்த வீடியோ தேவைப்படுது. ஏன்னா நம்ம பிஃபோர் ஆஃப்டர் எப்படி இருக்கும், என்ன சேஞ்ச் இருக்கா, எங்கெங்கே சேஞ்ச் இருக்குது, ஸோ நம்ம வந்து ஃபோட்டோவோ இல்லை வீடியோ எடுக்கலாம். அதை யூஸ் பண்ணிவிட்டு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு எப்படி இருக்குது, அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸ், என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குது, ஸோ அதை ஒரு ஜென்ரலாக ஒரு வீடியோ மாதிரி, ஒரு டாக்குமெண்ட் மாதிரி பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசித்தேன். ஸோ அதுதான் அந்த வீடியோ. லாஸ்ட் மந்த்தே வந்து பார்த்திங்கன்னா நான் கூகுளில் சர்ச் பண்ணேன் எது பெஸ்ட் சன்ஸ்க்ரீன் சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் நிறைய வீடியோ போட்டிருந்தாங்க. பர்சனலாக இந்த ப்ராடக்ட் மேலே எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிடுச்சு. சரி வாங்கி ட்ரை பண்ணுவோம் சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்போ வந்து என்கிட்ட பைசா இல்லை. ஸோ வெயிட் பண்ணேன், எப்படா பைசா வரும், எப்படா வாங்கலாம் சொல்லிட்டு. சடனாக வந்து பார்த்திங்கன்னா பண்டல் ஆஃபர் போட்டாங்க, buy 2 get 4 சொல்லிட்டு. ஸோ ஓகே, இந்த டைம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் சீரம் மட்டும் தனியாக வாங்கினா 1300 நினைக்கிறேன். ஸோ பிஃபோர் நான் இது பண்டலாக வர சொல்ல வந்து பார்த்திங்கன்னா
1700 வந்துச்சு. ஓகே இது பெஸ்ட் ஆஃபர் தான் சொல்லிட்டு சரி ஓகே கடனாச்சும் வாங்கிடணும்னு சொல்லிட்டு நினச்சேன். பட் கடன் வாங்கலை. இந்த சமயத்தில் என்கிட்ட கேஷ் இருந்தது. ஸோ அதனால் பண்டலாக பை பண்ணிட்டேன். என்னடா ப்ராடக்ட்டுன்னு சொல்கிறேன், என்ன ப்ராடக்ட்னு கம்மிங் மாட்டேன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கலாம். ஸோ இதுதான் தெரியுதான்னு தெரியல. இருங்க நான் ஓப்பன் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். சரிதா சரின்னு நினைக்கிறேன். இது 2 சன்ஸ்க்ரீனு, இது வந்து மாய்ஸ்சரைசரு, இது வந்து லிப் பாமு, இது வந்து பார்த்திங்கன்னா சீரம். இது தான் வந்து 1300. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ் அண்ட் பியர் வாஷ். ஸோ இது எல்லாமே சேர்த்து 1700 தான். இது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு பெஸ்ட் ஆஃபர். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒன்றா இண்டிவிஜுவலாக வாங்க ஆல்மோஸ்ட் 3000 கிட்ட வந்துடும். ஸோ பண்டலாக கிடச்சிது. ஸோ நான் வந்து ஒன்றும் பிரிக்க கூட இல்லை, அது விஷயம் ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துச்சு, பாக்ஸ் மட்டும் ஓப்பன் பண்ணி உள்ளன்னா இருக்குது எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு மட்டும் செக் பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டு 1 வீக்கில் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் 10 டேஸில் எப்படி இருக்குது, அப்புறம் 20 டேஸில் எப்படி இருக்குது, அப்புறம் 30 டேஸில் என்னோடய ஸ்கின் மாறி இருக்கா மாறி இல்லையா, ஸோ எல்லாத்தையும் ஒரு ஃபோட்டோ வீடியோ யூஸ் பண்ணிவிட்டு ரெகுலராக அப்டேட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் இது ஒரு டாக்குமெண்ட் ஸ்டைலில் வரும். 1 மந்தில் நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிட்டு என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன். நான் இந்த லிங்க்கை ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் யூஸ் பண்ணாமல் எதுவும் ஷேர் பண்ண முடியாது, ஷேர் பண்ணவும் கூடாது. அப்போ ஆஃபர் இருக்காது எனக்கு தெரியும், முடிஞ்சிடும். பட் நான் யூஸ் பண்ணாமல் எதையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ யூஸ் பண்ணிவிட்டு மேபி நல்லா இருந்தால் நீங்களும் யூஸ் பண்ணுங்கள். நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். முடிஞ்சளவுக்கு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நிறைய விஷயம் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, நிறைய விஷயம் உங்களுக்கு புரிய வரும். ஸோ அவ்வளோதான். உங்களில் ஒருவன் உங்கள் நண்பன் ரவீந்த். ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோ வரும். நெக்ஸ்ட் 30 டேஸில் என்ன நடக்குது, ஸ்கின் பெட்டர் ஆச்சா இல்லையா, எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகே பாய். அந்த ப்ராடக்ட் பேஜில் போய்ட்டு பை பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்போ இந்த சன்ஸ்க்ரீனை பற்றி நிறைய பேர் பேசுனால அந்த சன்ஸ்க்ரீனில் என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய்ட்டு செக் பண்ணலாம்னு சொல்லிட்டு போனேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் போட்டுருந்தது. ரிமூவ் டேன்ஸ், பிரைட்டிங் ஸ்கின், ஸோ லைட் வெயிட்னு சொல்லிட்டு போட்டுருந்தது. ஓகே இதெல்லாம் ஓகே, இது பேசிக்காக இருக்குது, எல்லாத்தையுமே பார்க்குறது தான். பட் அது தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா SPF 50+, PA+++, ஸோ 4+ போட்டிருக்கோம். இது என்னன்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணேன் கூகுளில் போய்ட்டு. இதே முக்கியம்னா சன்னிலேருந்து நிறைய வேவ்ஸ் வரும். UVA, UVB, UVCன்னு சொல்லிட்டு ஸோ நிறைய UVBயால் நம்மளோட ஸ்கின்னில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெட் டாட்டாக இருக்கும், சில பேருக்கு சைடு ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும், நீங்கள் எல்லாம் ரெட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஸ்கின் கேன்சர் வர்றதுக்கு ரொம்ப ரொம்ப அதிக வாய்ப்பு இருக்குது. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா PA++, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடெக்ஷன் கிரேட் UVA. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை அஃபெக்ட் பண்ணதுனால நம்மளோட ஸ்கின் ஏஜிங் ஆன மாதிரி தெரியும். அதோட அந்த கன்னத்தில் முகத்தெல்லாம் சுருக்கமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதுக்கு இதுவும் ஒரு காரணம். அது இல்லாமல் நம்மளோட டிஎன்ஏவே டேமேஜ் பண்ணுது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை 16 டைம் மோர் தென் ப்ராடக்ட் பண்ணுது. ஸோ அதனால தான் நான் அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன். இதில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. நான் இமேஜாக போடான்னு நீங்கள் பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா டே 1 எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சர் யூஸ் பண்ணி என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஓகேங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் அப்ளை பண்ண சொல்ல என்னோடய ஸ்கின் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா க்ரிப்பான மாதிரி இருந்துச்சு. லைட்டாக ரொம்ப ஃபீல் இல்லை. ஏன்னா ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருக்கும் மேபி. ஆனால் நிறைய டைம் நம்ம யூஸ் பண்ணால் அது பெருசாக தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்க்குற உங்களை யாராச்சும் நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தால் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, லைக் யூஸ் பண்ண உடனே உங்களுக்கு உங்களோட ஸ்கின் எப்படி தெரிஞ்சது, ஸோ யாரும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு மட்டும்தான் அப்படி இருந்துச்சா இல்லை எல்லாருக்குமே ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ண சொல்ல அப்படி தான் இருந்துச்சான்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நான் நேற்று வீடியோவில் 2 விஷயம் மறந்துட்டேன். ஸோ இந்த சோப்பு தான் யூஸ் பண்ணுறேன், ஹிமாலயா. ஸோ இது யூஸ் பண்ண வரைக்கும் ஓகே பெட்டர். ஸோ ஸ்கின் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு, பிரைட்னாக தெரிஞ்சது. யூஸ் பண்ண நம்மளோட ஸ்கின்னை என்ஹான்ஸ் பண்ணிச்சு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த சோப். பட் ஸ்மெல் வராது, கெமிக்கல் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்போயாச்சும் நான் கத்தாழை யூஸ் பண்ணுவேன். ஸோ ரா கத்தாழை. ஸோ அந்த கத்தாழை வந்து பார்த்திங்கன்னா ரேராக நடக்கும். ஸோ நான் ரெகுலராக யூஸ் பண்ணுறதுல வீக்லி ஒன்ஸ் 2 so அவ்வளோதான் நான் போடுவேன். அதர்வைஸ் லாஸ்ட் 20 to 25 டேஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் ரைஸ் வாட்டர் யூஸ் பண்ணுறேன். ரைஸ் வாட்டர் மீன்ஸ் சாப்பாடு செய்யறதுக்கு முன்னாடி நம்ம அரிசியை ஊற வச்சு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணி தான் சாப்பாடு செய்வாங்க அம்மா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ அந்த வாட்டர் நான் என்ன பண்ணுவேன், ஃபில்ட்ரு பண்ணி வச்சுப்பேன். லைக் தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு தூங்குவேன். ஸோ அதுவும் ரொம்ப 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 எஃபெக்டிவாக எனக்கு தெரிஞ்சு நான் யூஸ் பண்ணதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு, செம்ம எஃபெக்டிவாக இருக்குங்க. நீங்களாம் ஜஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 to 20 டேஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். 10 to 15 டேஸில் எனக்கு தெரிஞ்சது, நான் கண் கூட பார்த்த ரிசல்ட்டை
அவ்வளோதான் ஃபஸ்ட்டு டே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ யா, பார்க்கலாம். 25/5/2025 சண்டே என்னோட 10 டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணி. ஸோ என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. 10 டே 7லேயே கொஞ்சம் ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. என்னோடய ஸ்கின் கொஞ்சம் க்ளோவாக தெரிஞ்சது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிரைட்டனாக தெரிஞ்சது கம்பேர்ட் டு பிஃபோர். 10 டே யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு நல்லா இருந்துச்சு, எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ இன்னும் 20 டேஸ் ரிமைனிங் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன நடக்குது, என்னென்ன சேஞ்ச் இருக்குது ஸ்கின்னில் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணுறேன். கண்டினியூவாக ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்கள். ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும். ஸோ ஓகே, டே 20ல் பார்க்குறேன். இந்த மாதிரி நிறைய வீடியோ எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கேட்குற ரெகுலர் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறவங்களில் ஒரு உங்கள் நண்பர் ரவீந்த். யா, பாய். நேற்றோட 20 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இன்றைக்கி டே 21. ஸோ என்னோடய ஃபேஸில் எதனா சேஞ்ச் இருக்கா? ஸோ எனக்கு பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியல. டே 10ல் எப்படி இருந்தோம் அதோட ஸ்லைட்டாக கொஞ்சம் பிரைட்னஸ் கொஞ்சம் க்ளோ தெரியுது. மற்றபடி பெருசாக எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு எதனா டிஃப்ரெண்ட் தெரியுதா? இன்னும் ரிமைனிங் 10 டேஸ் இருக்குது. ஸோ என்னோடய ஃபேஸ் நான் டெய்லி பார்த்துக்கனால அந்த பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியலான்னு தெரியல. பார்க்குறவங்களுக்கு தெரியும். ஸோ ஏன் பெரிய டிஃப்ரெண்ட் தெரியுதா? ஸோ இது டே 10, நேற்று டே 20. ஸோ ரெண்டுத்தை கம்பேர் பண்ணுங்கள். ஸோ இன்னைக்கு டே 21. பெருசாக டிஃப்ரெண்ட் இருக்கான்னு நீங்கள் தான் சொல்லணும். ஸோ ஓகே, கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, டே 30ல் பார்க்குறேன். உங்களில் ஒருவன் உங்கள் நண்பன் ரவீந்த். பாய். ஹலோ காய்ஸ், நேற்றோட 30 டேஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நான் சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசரை யூஸ் பண்ணி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஜேர்னி. ஜென்ரலாகவே நம்ம கேர் எடுத்து பார்த்துட்டாலே நிறைய விஷயம் நம்மளுக்கு பிடிக்கும். ஸோ நம்மளுக்கு பிடிக்கும், நம்ம செய்கிற வேலையை நம்மளுக்கு பிடிக்கும். இந்த விஷயம் தான் அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம ஒருத்தவங்களோட பேச சொல்லும் சரி, ஒருத்தவங்களை மீட் பண்ண போகிறனாலும் சரி, நம்ம ஈஸியாக சொல்லணும்னா நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணணும். நம்ம இம்ப்ரெஸ் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அடுத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. நம்மளை லுக்கிங்காக இருக்கட்டும், நம்மளை ஹேர் ஸ்டைல் ஆகும், எவ்ரி திங். ஸோ நம்மளை ஃபஸ்ட்டு நம்ம இம்ப்ரெஸ் பண்ணுவோம். இந்த 30 டேஸும் ஏன்னா நான் நல்லா பார்த்துக்கிட்டேன். ஸோ மார்னிங் நான் சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணது, மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணது, ஈவினிங் அதே மாதிரி நம்ம ரைஸ் வாட்டர் அப்ளை பண்ணது. ஸோ எல்லாமே சேர்த்து தான் இந்த அவுட்புட் எனக்கு கொடுத்துருக்கு. ஸோ இது ஒன்றும் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லலை, பட் நல்லாயிருக்கு என்னை பொறுத்த வரைக்கும். நம்ம நிறைய விஷயத்துக்கு நிறைய செலவு பண்ணுறோம். பட் இந்த விஷயத்துக்காக நீ செலவு பண்ணால் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ். நானும் பெருசாக சன்ஸ்க்ரீனோ இல்லை மாய்ஸ்சரைசரோ இல்லை ஃபேஸ் வாஷோ அதிகமாக இது வரைக்கும் வாங்கி யூஸ் பண்ண முடியாது. என்னோடய ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு சொல்கிறேன். ஸோ நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் டே 20க்கும் டே 30க்குமே நிறைய டிஃப்ரெண்ட் தெரியுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். என்னோடய சஜஷன், நீங்கள் இதை தான் வாங்கி யூஸ் பண்ணணும், நீங்கள் அதை தான் வாங்கி யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லலை. உங்கள் ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள். சில பேருக்கு ட்ரையாக இருக்கலாம், சில பேர் ஆயில் ஸ்கின் இருக்கலாம், சில பேருக்கு சென்சிட்டிவ், சில பேருக்கு அது மாதிரி 5 டைப் ஸ்கின்னில் உங்களுக்கு எந்த டைப் சூட் ஆகுமோ ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட் பார்த்து சூஸ் பண்ணுங்கள். ஓகே, அவ்வளோதான் என்னோடய 3 டேஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சன்ஸ்க்ரீன் அண்ட் மாய்ஸ்சரைசர். நல்லாயிருக்கு. ஸோ நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி வேறு என்ன வீடியோ வேணும்னு சொல்லுங்கள். ஸோ நான் எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். உங்களில் ஒருவன் உங்கள் நண்பன் ரவீந்த்.